வாழ்க வளமுடங்க. நான் பனானா அல்வா செய்ய போகிறேங்க. வாழைப்பழம் அல்வா. இந்த வாழைப்பழம் வந்து 12 பழம் எடுத்துருக்காங்க. நல்ல பழுத்த பழம் இங்கே பாருங்க. அப்படியே தோல்லாம் அப்படியே உழுதுங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். நீங்கள் எந்த வாழைப்பழத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம். நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. இப்போ இந்த பனானாவை நல்லா அரிஞ்சாச்சுங்க. இப்போ வந்து மிக்சியில் போய் அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அடித்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் வானல் வச்சு ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பனானா அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் வாழைப்பழம், அதை இதில் ஊற்றிடலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நெய் வந்து கம்மியாக தாங்க தேவைப்படும். நல்லா கையை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க இந்த பனானா அல்வா. இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு சீனி போட்டால் போதுங்க. ஏன்னா வாழைப்பழம் வந்து இனிப்பு இல்லைங்களா. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சீனி ஃபுட் கலர் வேணுன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தாங்க. நான் ஃபுட் கலர்லாம் போடலைங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நான் முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு போட்டாங்க ஏன் நெய். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போடுறேன். இவ்வளோ தாங்க நெய் தேவைப்படும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா இப்போ வாழைப்பழம்லாம் இப்போ வந்து காரியங்களுக்கெல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள். கல்யாணத்துக்கு, நிலங்கு வைக்கிறதுக்கு, படைக்கிறதுக்கெலாம் அந்த பழம் மீறுதா நல்லா கருப்பாகுது பாருங்கள். அப்போ இந்தமாரி அல்வா செஞ்சுருங்க. தூக்கி போடலாம் வேண்டாங்க, வேஸ்ட் பண்ண வேணாம்.
ஆனால் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு தாங்க இது. இது நல்லா சுருண்டு வரணுங்க. இது பார்க்கறதுக்கே கலர் எப்படி பாருங்க, கலர் இல்லாமல் கேரமலுக்கு கலர் மாதிரி இருக்குங்க. நல்லா சுருண்டு வருங்க, ஒட்டாலும் எடுத்து வருது. அரை கப்பு 1/4 கப்பு சீனி தாங்க. ஏன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும் வாழைப்பழத்தில், அதனால் நான் 1/4 கப்பு தாங்க சுகர் போட்டேன். இதில் வந்து நீங்கள் வெல்லம் கூட போடலாம். இப்போ இந்த முந்திரியை போட்டெல்லாம் வறுத்து வச்சுக்கிற முந்திரியை இந்த இதில் ஏலக்காய் போட்டு 1/2 ஸ்பூன் போட்டோம். நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் நெய் போட்டு நம்ம நல்லா தடவிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வானலில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா ஆறட்டுங்க. இந்த பனானா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.